உங்கள் முடி கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக ஒரே லென்த்தாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்குங்க. அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற பொருட்கள் 3 பொருட்கள் தாங்க. பியோர் கோகோனட் ஆயில், 4 வெத்தலை, 5லேருந்து 6 சின்ன வெங்காயம். நான் சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா 250 mlக்கு இந்த அளவு எடுத்துக்கோங்க. 4 வெத்தலை, 6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு வானல் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் நல்லா நச்சிடணுங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைக்கும்போது ஹீட் ஆகும், அதனால் இந்த மாதிரி நச்சுட்டு எண்ணெயில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் வெற்றிலையும் இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. பிச்சு போட்டு நல்லா அம்மியில் வச்சு நசுக்கணும், இல்லை உரலில் வச்சு இடிக்கணும், இல்லை அரைச்சிருங்க. மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க. மிக்சியில் போட்டு அரைக்கும் போது ஹீட் ஆகும், அதனால் அது வேணாம். இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கோங்க. 1-2 நச்சு எடுத்துட்டிங்கனாவே போதும். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு காய்ச்சணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு காய்ச்சாதீங்க. சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் காய்ச்சணும். பபிள்ஸ் அடங்கின உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கலரில் தாங்க இருக்கும், லைட் க்ரீன் கலரில் இருக்கும். இதை அப்படியே ஆறுனதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிட்டு தேய்ச்சிக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு தேய்ச்சி பாருங்கள், செம ரிசல்ட் இருக்குங்க. டாக்டர் ஆஷா மேடம் சொன்ன ரெமெடி தாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நான் இப்போ பாப்பா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் பின்னிட்டு பார்க்கலாம். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேங்க. ஹேர் ஃபால் ஆகிறதும் கண்ட்ரோல் ஆகுது, முடி திக்னஸ் ஆகிறதும் நல்லா திக்னஸ் ஆகுதுங்க. நிறைய வைக்கணுங்க. வாரத்தில் ஒரு நாள் வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம், அதாவது நீங்கள் நைட்டு அப்ளை பண்ணிங்கன்னா மார்னிங் வாஷ் பண்ணிடுங்க, மார்னிங் அப்ளை பண்ணிங்கன்னா ஈவினிங் வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வாரம் ஒரு முறையும் அப்ளை பண்ணலாங்க. இது மாதிரி நிறைய வச்சுருங்க. தலை ஃபுல்லாக எண்ணெய் வைக்கணும். அதாவது அடிமுடியிலேருந்து நுனி முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணணும். அந்த முடி அப்படியே இழுக்கிறது நல்லா தெரியும். அந்த எண்ணெயை அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் வைக்கணும். வாரம் ஒரு முறை 3 மந்த் ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஹேர் கலரிங் பண்ணியிருக்கிறவங்க ஹேர் ஆயில் அப்ளை பண்ணலாமான்னு. தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. அப்ளை பண்ணி பாருங்கள்.